அப்படி பச்சையாக சொல்லிட முடியாது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஆக்சுவலி பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வருஷம் முன்னால் 6 எலும்புக்கூடு ஹியூமன் ஸ்கெலட்டன் கண்டுபிடிச்சாங்க. அட ஆமாங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க 4 பேரே காட்டோரமாக பந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன பிள்ளை பந்து எனக்கு கொடுன்னு கேட்குறப்போ அதில் இருந்த பெரிய பையன் அந்த பந்தை கொடுக்க மாட்டேன்னு வேகமாக எட்டி உதைச்சிருக்கான். அது காட்டுக்குள்ளே போயிருச்சு. அந்த காடு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அந்த பந்தை தேடி அந்த சின்ன பிள்ளை காட்டுக்குள்ளே போணுச்சு. போன பிள்ளை ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணும். கொஞ்ச நேரம் சென்று பயங்கரமான ஒரு அலறல் சத்தம். என்னன்னு இந்த மிச்சம் இருந்த 3 பிள்ளைங்களும் போய் பார்த்துருக்குதுங்க. காட்டுக்குள்ளே போன அந்த பிள்ளை அங்கே தான் இருந்திருக்கு. என்னடான்னு கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த பிள்ளை முன்னாடி மனுஷ எலும்பு கூடுங்க. அது யாரோடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? dated back to 30 years approximately. இப்போ வரைக்கும் யார் இதுக்கு எப்படி இது ஒரு ஆஃபிஷியலாக பதிலும் ரிலீஸ் பண்ணல. இது ஒரு 1 year மிஸ்ட்ரி கேஸாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த ஊர் முன்ன இப்படி இல்லை. எப்போ அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்களோ அப்போலேருந்து ஒருத்த மேலே ஒருத்த சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடமே ஜேன்னு இருக்கும். இப்போ எப்போதும் இருக்கிற ஆளில் பாதி பேர் கூட இல்லை. முதல்ல நிப்பாட்டுடா. அவங்க எப்போ தானே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே துரத்தி விட்டுருவா போல. பொறுமையாது, மெதுவாக சொல்லிக்கலாம். இவங்க யாரு? யார்கிட்டயும் பேச மாட்டாங்களா? ஓ ஹாய், சாரி, நான் வேற என்னமோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டாக்டரே, ஏதாவது யோசிக்காமல் இருந்தால் தான் அதிசயம். அவங்க எப்போதுமே எதேதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓ, நீங்கள் டாக்டரா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நைஸ். ஐ எம் டாக்டர் மாயா. நீங்கள் டாக்டரா? சர்ஜன். ஓ மை காட், எனக்கு உங்கள் ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது. கேன் யூ? யா ஷுவர். என்ன செய்யணும்? சாரி, ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட், ஐல் பி பேக். நான் வந்து சொல்கிறேன், ஓகே? சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே இருங்க, நானும் வந்துடுறேன். அப்புறம் வாயை மூடு. நான் இல்லாத நேரத்தில் அவள்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருந்தியா? இல்லடா செல்லம். என்ன இல்லடா செல்லம்? இதுக்காக தான் வந்தியா? சும்மா